வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 5 பைசா கேபிட்டல். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 401ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. PE அண்ட் PB சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் 0.99 ஆவரேஜ் வாலட்டிலிட்டி. ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்ப்போம். ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் ROE 1.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புக் வேல்யூ பார்த்தோம்னா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் வந்து 18.6% குறைஞ்சு போயிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுலேருந்து 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் ரெவென்யூ பார்த்தோம்னாக்க 8.8% கம்மியாயிருக்கு. இப்போ இவங்களுடைய இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு ₹4 கூட எடுத்திருக்கிறாங்க. இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆச்சுனாக்க சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10 வருஷம் கிட்டக்க இருக்குது, 7 வருஷம் கிட்டக்க இருக்குது. அதில் நமக்கு பாதி கிட்டக்க நெகட்டிவ் 2020 வரைக்கும் நெகட்டிவாக போயிடுச்சு, நெகட்டிவ் இபிஎஸ். அதுக்கப்புறம் 4.7 4.4 ஸ்டாக்னேட்டட்னு வச்சுக்குவோம். 2023 அப்படியே 14, 17, 21 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சப்சிக்வெண்ட்டாக இவங்க இதை இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு ஏர்லி டிடக்ஷன் நமக்கு கிடைக்கும். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் 2025 ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 42% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் 24% குறைஞ்சு போயிருக்கு. Q2Qன்னு வரும்போது ரெவென்யூ வந்து ஒரு ₹6 கோடி குறைஞ்சு போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆனால் ₹1 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது 50 பைசா இன்க்ரீஸ் ஆகி ₹3.70 இருக்கு. இது டிசம்பர் குவார்ட்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது மார்ச் அண்ட் ஜூன் குவார்ட்டர் பார்த்தோம்னாக்க 3.2 3.7 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. போன தடவை இவன் வந்து ஜூன் மாசத்துக்கு வந்து பார்த்தோம்னா 6.4ன்னு எடுத்திருக்கிறான். மார்ச்சை காட்டிலும் கூட எடுத்திருக்கிறான். இந்த தடவை கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. செப்டம்பர்லயாவது கூட எடுக்கிறானா அப்படின்னு நம்ம பார்ப்போம். செப்டம்பர்ல இவன் கூட எடுக்கிறானா அப்படிங்கிறதுக்கான இது இருக்கா, பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தோம்னா 2024 அது மாதிரி நடந்திருக்கு, 23லயும் நடந்திருக்கு, அதே சமயத்தில் 22லயும் நடந்திருக்கு. ஸோ இப்போ 3 வருஷத்துலையுமே செப்டம்பர் மாதம் கூட எடுக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்கு. இந்த குவார்ட்டரில் கூட எடுக்க போறானா நம்ம பார்ப்போம். இபிஎஸோட டிடிஎன் பார்க்கும்போது 19.1 இருக்கு. இது போன குவார்ட்டரை காட்டிலும் ₹2 கம்மி ஆயிடுச்சு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 193, ஃபேர் ப்ரைஸ் 288, கரண்ட் ப்ரைஸ் 412, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.4 இருக்கு. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அசியூம் பண்ணுறது 1.5, 2.5ன்னு அசியூம் பண்ணுவோம். இப்போ இவன் ஆல்மோஸ்ட் 1.5 கிட்டக்கு நெருங்கிட்டான். வந்துட்டு கூட கரெக்ஷன் எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ அவன் அதை நெருங்கிட்டான். அதனால இப்போ வந்து இவன் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணா 2.5 நம்ம போவானா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். சப்போஸ் அவன் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆனாலும் இவன் வந்து கரெக்ஷன் வரலாம். அப்படி கரெக்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னால் 1.25 1 அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து இது கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கீழே இறங்கின டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்தா. இப்போ இதை வந்து நம்ம என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்க இபிஎஸோடைய டிடிஎம் அனாலிசிஸ் பார்க்கணும். இப்போ இபிஎஸோட டிடிஎம் அனாலிசிஸ் பார்க்கும்போது கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 19.10, அது ஆவரேஜ் பண்ணும்போது 4.78ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட்டோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ₹2.20 கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருக்குனாலே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இப்போ இவன் வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும்
அவன் வந்து மூவ் பண்ணிட்டு, அதாவது சப்போர்ட்லேருந்து அந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட் வரைக்கும் இவன் போயிட்டு நின்றுட்டு அங்கே போய் சுற்றிட்டு இருக்கலாம். சரி, அப்போ சப்போர்ட்லேருந்து அந்த ரேஞ்சோட லோ பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க Q1 காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்குது. அந்த காரணத்தினால ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு சின்ன அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஸ்ட்ராங்கான அப்சைட் மூவ்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஜூன் மாதம் இவன் கூட எடுக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம கால்குலேஷனாக பார்த்துட்டோம். ஜூன் மாதம் கூட எடுக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை வச்சுட்டு யூகத்தில் மேலே ஏறலாம் அப்படிங்கிறதும், மேலே எடுத்துகிட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு பார்வை தான். ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட்டு யூகத்துக்கு வந்து இது கொடுக்கல, அந்த யூகத்தோட எஸ்டிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஆக்சுவல் ரிசல்ட் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே கரெக்ஷன் வருங்கிறதையும் நம்ம வந்து அந்த ரிஸ்கையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இப்போ இவன் வந்து இந்த ரேஞ்சில் மிட் பாயிண்ட் வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துக்கலாம், அங்கே சுற்றிட்டு இருக்கலாம். ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மேலேயா கீழேங்கிற டைரக்ஷன்ஸை பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இவனோட புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தான் அப்படின்னு சொன்னால் இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் 409லேருந்து 576ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சும் அதோட மிட் பாயிண்ட் வந்து 480 அப்படிங்கிற லெவல்லையும் இருக்குது. இப்போ இவன் 412ங்கிற லெவலில் இருக்கிறான். அடுத்தது அவன் மேலே ஏறுறான், மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் 460, 480, 520, 576 அப்படிங்கிறது இருக்கு. 480 மிட் பாயிண்ட், அது உடைக்கணும், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் நமக்கு வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல கிடைச்சிருக்கு. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம பிரைஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கக்கூடிய லெவல்ஸ் பார்த்தோம்னா S2ல இருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். S2 250லேருந்து 269, S2 S1 உடைய மிட் பாயிண்ட் 314லேருந்து 336, S1 388லேருந்து 414, பிபியோட பாட்டம் 474லேருந்து 503, பிபி 571லேருந்து 604, பிபியோட டாப் 681லேருந்து 718. இப்போ நம்ம வந்து என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஜனவரி டு மார்ச் இதோடைய ஹைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரேஞ்ச் பார்த்தோம்னா பிபியோட பாட்டம்ல இருந்து இப்போ இருக்கக்கூடிய S1 S2ஓட மிட் பாயிண்ட் வரைக்கும் இதான் ரேஞ்சு. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுங்கிறது இங்கே மிட் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு பிபியோட பாட்டம் வரைக்குமானது ரேஞ்சாக ஆக்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட்டை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால தான் இவன் இங்கேருந்து S1 கூட ரேஞ்சு சப்போர்ட் எடுக்காம கீழே அதை தாண்டி மிட் பாயிண்ட் வரைக்கும் கீழே விழுந்துட்டான். ஏன்னா ரொம்ப கம்மியாக டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆகுது. அதே சமயத்தில் Q1 காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இருந்து ஒரு வீக் அப்சைட் மூவ்மெண்ட் இங்கேருந்து இங்கே கிடைச்சிருக்கு. இது வீக் அப்சைட் மூவ்மெண்ட்டாக தான் நான் கருதுறேன். இவன் பேட்டர்னுக்கு மூவ் ஆகுறான் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ வாலட்டிலிட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போதைக்கு இவன் வந்து இந்த பேஸ் பண்ணி வர்றதுனால கொஞ்சம் வீக்காக இருக்குது. இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இவன் வந்து 7க்கு மேலே எடுத்தா மாத்திரம்தான் இதை வந்து 7 எடுத்தா கூட ஸ்டாக்னேட் ஆகும். 7க்கு மேலே எடுத்தா தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் ஆகும். அப்படி அவன் 7க்கு மேலே எடுத்தான் அப்படின்னு சொன்னால் பிபியோட பாட்டமை ரீச் பண்ணிட்டு அதை பிரேக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அப்படி பிரேக் பண்ணால் பிபி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் அவன் ஆவரேஜ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆவரேஜே எடுக்கிறான்னு வச்சுக்கோமே, ஆவரேஜ் எடுத்தாலே டிக்ரீஸ் ட்ரெண்டு தான். 16.88 வந்தது, 3 ரூபா கம்மியாயிருது. அதனால இவன் ஆவரேஜ் எடுத்தா கூட S1ல இருந்து இவன் மிட் பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். S1ல இருந்து மிட் பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி Q1 ரிசல்ட்டோ இல்லாட்டி அதுக்கு ஒட்டியோ, அதாவது 3.53 அதை ஒட்டியோ அதுக்கு கீழே எடுத்தான்னாக்க இது S2 வரைக்குமான கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ ஆக்சுவல் ரிசல்ட்டு எப்படி வரப்போறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி லெவல்ஸ், பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி லெவல்ஸ். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.